வணக்கம் டிபிகே டாக்ஸ். எதிர்நீச்சல் சீரியலில் கொற்றவைன்ற கதாபாத்திரத்தில் காவலராக கலக்கிட்டு வரவங்கள பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொற்றவையாக இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் தாட்சாயினி. இவங்களோட சொந்த ஊர் வேலூர் மாவட்டம். தாட்சாயினி அவங்களோட அப்பா பேர் சாந்தஸ்வரூபன். இவர் இராணுவ வீரராக பணிபுரிஞ்சிருக்காரு. தாட்சாயினி அவங்களோட அம்மா பேர் ஜோதி. இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தாட்சாயினி அவங்களோட தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பை வேலூரில் தான் படிச்சிருக்காங்க. இவங்க தன்னோட கல்லூரி படிப்பை பிகாம் கார்ப்பரேட் பிஸ்னஸ் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒர்க் அட்வைசராகவுமே இவங்க சில காலம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே இவங்களோட மிகப்பெரிய ட்ரீம் என்னென்னா இவங்க மாடல் ஆகிறது தான். இவங்க நினச்சபடியே இவங்க ஒரு மாடலும் ஆயிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு மிஸ் தமிழ்நாடு டைட்டில் வெற்றி பெற்றிருக்காங்க தாட்சாயினி அவங்க. இதுக்கப்புறம் மிஸ் குயின் இந்தியாவில் ஃபைனலிஸ்டாகவுமே இவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. இதுக்கப்புறம் மிஸ் டார்ஸ்லிங் டைட்டில் வின்னர் ஆகியிருக்காங்க தாட்சாயினி அவங்க. இவ்வளவு வெற்றிகளுக்கு அப்புறம் தொடர்ந்து மாடலிங், ஃபோட்டோ ஷூட்னு ரொம்ப பிஸியான ஒரு மாடலாக மாறியிருக்காங்க தாட்சாயினி அவங்க. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உட்பட பல விளம்பர படங்கள்லேயுமே தாட்சாயினி அவங்க நடிச்சிருக்காங்க. அப்போது தான் பயணிகள் கவனிக்கவும்ன்ற படத்தில் ஒரு நல்ல ரோலில் இவங்க ஆரம்பத்தில் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் யார் அவள்ன்ற ஒரு வீடியோ ஆல்பமில் லீட் ரோல்லையுமே தாட்சாயினி அவங்க நடிச்சிருக்காங்க. சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் சம்திங்ன்ற ஒரு விஜய் டக்கரில் ஒளிபரப்பான ஷோவில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மந்தாரை பிரியாணின்ற ஒரு பிரியாணி கம்பெனியுமே இவங்க நடத்திட்டு வராங்க. என்ஜிஓவும் நடத்திட்டு வந்து பல ஏழை குழந்தைகளுக்குமே உதவிகளுமே செஞ்சுட்டு வராங்க தாட்சாயினி அவங்க. தாட்சாயினி அவங்க சொல்லும்போது விஜய் அவர்கள் தான் என்னோட ட்ரீம் ஆக்டர், அவரோட நடிக்கணுங்கிறது தான் என்னோட கனவுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியலில் இவங்களோட கொற்றவை கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.